ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. ஹரிஹி ஓம். இப்போ நம்ம ரமண மகர்ஷியினுடைய டீச்சிங்ஸை பார்த்துன்னு வரோம். இப்போ ஒரு முறை பகவானை ஒருத்தர் கேட்குறார், இந்த இதயஸ்தானம்ங்கிறது ஜென்ரலாக இடது பக்கம் தான் சொல்லியிருக்கு, ஆனால் சாஸ்திரங்களில் வலது பக்கம்னு சொல்கிறாளே அது எப்படின்னு கேட்குறார். அதுக்கு ரமண பகவான், ஆகா, ஸ்தூலமான இதயம் ஹார்ட்னு சொல்கிறோம்ல, அது இடது பக்கம் இருக்குங்கிறது மெடிக்கல் சயின்சஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு, அது ஓகே. ஆனால் சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த இதயத்தை இல்லை, நம்மளுடைய மார்புக்கு 2 அங்குலம் வலது பக்கம் இருக்கிறது தான் இருதயம்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். அது எல்லாத்துக்கும் அனுபவம் வருது. இப்போ யாரோ பேர் சொல்லி கூப்பிட்டு நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் தானே அப்படிம்போம் வாயில். அப்புறம் நீங்கள் தானேன்னா ஆமாம் நான் தான் சொல்லிட்டு நம்ம கை நேராக நம்ம இருதய பாகத்துக்கு நோக்கி நம்ம கை திரும்புவோம். அப்போ இதுவே நமக்கு என்ன தெரியுறதுன்னா, நான்கிறது அந்த அகங்காரமாக இருந்தாலும் சரி, ஆத்மஸ்வரூபமாக நம்ம அதை எப்படி அதை நினச்சிட்டு இருக்கோமோ அது நம்மளது மார்பினுடைய வலது பக்கத்தில் தான் இருக்குங்கிறது சாஸ்திரம் சொல்கிறதுன்னு ரமண பகவான் சொல்கிறார். அந்த கேட்டவர்கிட்ட சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பகவான் அதுக்கு ஒரு கோட்டிங்கும் கொடுக்குறார். என்னென்னா, சீசோ உபனிஷத்துங்கிற ஒரு உபனிஷத்து இருக்குது. அந்த உபனிஷத்தில் இருதயஸ்தானம்ங்கிறது வலது பக்கம்தான் இருக்குது. அங்கே தான் மனம், அகங்காரம், புத்தி எல்லாமே அடங்குற இடமும் அதுதான், உற்பத்தி ஆகக்கூடிய இடமும் அந்த இருதயஸ்தானத்துலேருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது பகவான் கிளியராக சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த சீதோபனிஷத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி சொல்லும்பொழுது அந்த பிரளய காலத்தில் பகவானுடைய யோக சக்தி அவருடைய மார்பின் வலது பக்கத்தில் தான் ஸ்ரீவத்ச வடிவமாய் அடங்குறதுன்னு சொல்லி பிரளய காலத்தில் சொல்கிறார். அதுக்கு அந்த ஸ்லோகத்தையும் பகவான் சொல்கிறார். என்னென்னா, பிரளயாவஸ்தையாம் விஸ்ரணமார்த்தம் பகவதோ தக்ஷிண வச்சஸ்தலே ஸ்ரீவத்சாக்கிருதி பூத்வா விஸ்ராம் யதீதி சா யோக சக்திகி அப்படின்னு அந்த சீதோபனிஷத்தில் சொல்லியிருக்குன்னு பகவான் அந்த ரெஃபரன்ஸை சொல்கிறார். ஸோ இதயங்கிறது நமது வலது பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்தூல இதயம் கிடையாது, இது சூக்ஷ்ம இதயம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம்.